வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு ஜென்ரல் காணொலியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதன் வரிசையில் வந்துட்டு ரிஷப லக்னத்துக்கு அதோடைய தசா புக்திகள் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்துட்டு மாறுபட்டிருந்த விஷயம், அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு யார் யோகக்காரர்கள், எந்தெந்த தசை வந்தால் அவங்களுடைய மேன்மை அடைய செய்ய வைக்கிறதுன்றதை வந்துட்டு ஒரு சிறு தொகுப்போடு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதன் வரிசையில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க வேண்டிய லக்னம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ரிஷப லக்னங்க. இது ஒரு நிலத்தத்துவ ராசிங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ இவங்களுடைய லக்னாதிபதி வந்துட்டு சுக்கிரனுக்கு ஒத்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட தான் இவங்க இருக்காங்க. சுக்கிரன் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் பிளானட்டுங்க. இவருக்கு எப்பவுமே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பிளானட்டாக தான் நம்ம சுக்கிரன் பார்க்க. இவர் எந்த விஷயம் பண்ணாலும் அதுக்கு அழகுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும், கிரவுண்டடாக இருப்பாங்க, டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. யூஸ்வலாக ரிஷப லக்னக்காரர்கள் இவங்களுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு விரும்பத்தக்க ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு சுக்கிரனை ஆதிக்கமாக கொண்டதுனால இவங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு காரத்தன்மை உள்ள இருக்கிற சாப்பாடு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி புளிப்பு தன்மையும் வந்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை. எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஜென்ரலாக பார்க்கும்போது இவங்களுக்கு பிடித்தமாக இருக்கும். லக்னத்துக்கும் 6க்கு அதிபதிக்கும் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனே வருவார். அதாவது இவங்களுக்கு தொழில் மேன்மையை குறிக்கிற கிரகமும் சுக்கிரனாக இருப்பார். அதே மாதிரி வந்துட்டு இவங்களை எதிரி, வம்பு, வழக்கு இது எல்லாத்தையும் குறிக்கிற கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானே இருப்பார். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு வந்துட்டு ஒரு முழு முதல் யோகக்காரகன் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அது சனி பகவானாக தான் இருப்பாருங்க. ஸோ அதனால தான் சனி பகவான் இவங்களுடைய தொழிலில் வந்துட்டு உச்சமாகும் போது இவங்க தொழிலில் வந்து சிறக்கடையவே செய்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இந்த ரிஷப லக்னம் வந்துட்டு 6ல் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு உச்சமாயிட்டு அங்கே வந்துட்டு குருவோட சம்மந்தப்படும் போது ஒரு நல்ல லாயர்ஸாக இருக்காங்க. அதே வந்துட்டு ஏன்னா 6வது வீட்டில் வந்துட்டு ராகு வந்துட்டு நட்சத்திரம் இருக்குது, அதாவது சுவாதி நட்சத்திரத்தோட சனி இருக்கும்போது இவங்க வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்துட்டு ரொம்ப தலை சிறந்து விழுறாங்க. மற்றபடி இவங்க யூஸ்வலாக இவங்களுடைய சுக்கிர திசையில் எப்படின்னா இவங்களுடைய சுக்கிர திசை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி திசை மற்றும் 6க்கு அதிபதின்றதுனால தொழில் மேன்மைகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த 6 வந்துட்டு நாட் ஒன்லி உங்களை தொழில் இல்லாமல் உங்களுடைய எதிரியும் வந்துட்டு அதிகரிக்கவே செய்வார் இந்த சுக்கிர திசையில். அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்தில் வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு ரொம்ப அக்கறையோடு இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த சுகர் மாதிரி இல்லை லோயர் அப்டமனில் இருக்கிற இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இந்த திசையில் வந்துட்டு கிரியேட் ஆகும் நேர்களே. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி தொழில் மேன்மைகள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுது. இந்த திசை வந்துட்டு உங்களை லக்னாதிபதி திசைன்றதுனால இது வந்து ஒரு சிறப்புடைய திசையாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதே மாதிரி ரிஷப யூஸ்வலாக சுக்கிரன் வந்துட்டு எந்த வீட்லேயும் ஒரு மறைவில்லாத ஒரு பிளானட். அதனால எந்த வீட்லேயும் வந்துட்டு அவர் சிறப்போடு தான் செயல்படுறாரு. மற்றபடி 3வது வீடு மட்டும் அங்கே வந்து அவர் சிறப்படிக்க செய்கிறது இல்லை. ஏன்னா 3வது இடத்துல வந்துட்டு சுக்கிரன் இருக்கும்போது மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அதாவது மேரிட் பர்சனாக இருக்கும்போது இந்த மாதிரி மல்டிபிள் கான்டாக்ட்ஸை கிரியேட் பண்ணும்போது அவங்க மேரேஜில் வந்துட்டு சிறு சிறு பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுவது. 3வது இடம் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு சுக்கிரனுக்கு சிறந்த இடம் இல்லைன்னு சொல்லுவேன். மற்றபடி வேறு எங்கிருந்தாலும் இங்கே வந்து ஒரு சிறப்புடைய ஒரு இதுவாக தான் நம்ம சுக்கிர பகவானை பார்க்குறோம். ரிஷப லக்னத்துக்கு 2வது வீட்டுக்கு அதிபதியும் 5வது வீட்டுக்கு அதிபதியும் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வருவார். அதே மாதிரி புதன் வந்துட்டு இவங்களுடைய படிப்பில் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கவே செய்கிறாங்க. அதை வந்து அங்கே புதன் வந்து நன்றாக அமைந்து ஒரு 2வது வீட்டில் ஆட்சியோ இல்லை 5வது வீட்டில் ஆட்சி உச்சமாக இருக்கும் போது இவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப கிளவராக இருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்க பேச்சு திறமையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களுடைய எல்லா விஷயத்துலையும் ஒரு லாப நோக்கோடு செயல்படுற ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க. அதுவும் அந்த திசை வந்துட்டு ரொம்ப லாபமேன்மைகள் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது. இவங்க ஷேர் மார்க்கெட்டில் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் வந்துட்டு ரொம்ப லாபம் மேன்மைகள் இந்த திசையில் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கவே செய்யுது. மற்றபடி சந்திர திசை, அதாவது உங்களுடைய 3வது வீட்டுக்கு திசை வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது. ஏன்னா இவங்களை கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணும், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு இளைய சகோதரர்கிட்ட இருந்து நல்ல கான்டாக்ட்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த சந்திர திசை கண்டிப்பாக உதவுதுங்க. மற்றபடி சூரிய திசை வந்துட்டு ரிஷப லக்னத்துக்கு அவ்வளோ ஒன்றும் ஃப்ளரிஷாக பண்ணுறதில்லை. ஏன்னா வந்துட்டு சுக்கிரனுக்கு வந்துட்டு சூரியன்
வந்துட்டு ஒரு ஆகாத பிளானட். என்னதான் இவர் 4வது வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அது வந்து தாய் வழி உறவுகள், தாய் மூலியமா வருது, இல்லை வீடு வசதி வாகனத்தில் வந்துட்டு சில சச்சரவுகள் இல்லை பிரச்சனைகள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் கிரியேட் பண்ணவே செய்கிறாரு. ஸோ இந்த திசை வரும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நேர்களே. மற்றபடி உங்களுடைய 7வது வீட்டுக்கு அதிபதி 12வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ 7வது வந்துட்டு உங்களுடைய மனைவி ஸ்தானம் குறிக்கிறது, உங்களுடைய சமூகத்தில் ரெப்புடேஷன் கொடுக்கிறது, அது எல்லாத்துக்கும் குறிக்கிற இடம் வந்து 7வது இடம். அதே மாதிரி உங்களுடைய செலவு, எக்ஸ்பெண்டிச்சர், ஃபாரின் கனெக்ஷனை குறிக்கிற இடம் வந்து 12வது வீட்டுக்கு அதிபதிங்க. இந்த 2 அதிபதியும் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு வந்துட்டு செவ்வாய் வந்து ஒரு ஆப்போசிட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால உங்களுடைய மனைவி இல்லை கணவன் வந்துட்டு யூஸ்வலாக உங்களுடைய டேஸ்ட்டுக்கு சற்று மாறுபட்ட டேஸ்டோட இருப்பார். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் கிரவுண்டடாக இருந்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஆப்போசிட் பர்சனாலிட்டியாக வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ டவுன் டு அர்த் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவர் வந்து சற்று ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டியாக தான் அங்கே அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. மற்றபடி உங்களுடைய 8வது வீட்டுக்கு அதிபதியும் 11வது வீட்டுக்கு அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். யூஸ்வலாக குரு வந்துட்டு தனத்தை குறிக்கிற ஒரு கிரகம். அவர் 8க்கு அதிபதியே ஆகிறாரு மற்றும் 11வது வீட்டுக்கு அதிபதி ஆகிறாரு. ஆனால் ரிஷப லக்னத்துக்கு, அதாவது சுக்கிரனுக்கு ஆகாத ஒரு கிரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது குரு பகவான். ஏன்னா இவர் தேவகுரு, அவர் வந்து அசுர குரு, அதாவது சுக்கிரன் வந்து அசுர குரு ஆகிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்துட்டு என்மிட்டி கொஞ்சம் அதிகறதுனால இந்த திசை வந்துட்டு அதாவது ரிஷப லக்னத்துக்கு குரு திசைகள் வராமல் இருப்பேன் சிறப்புகளே. அதே மாதிரி குரு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லது. சில திடீர் அதிர்ஷ்டம் காண வாய்ப்புகள், ஏன்னா 8வது வீடு வந்துட்டு என்னதான் கெட்ட வீடாக இருந்தாலும் சில சமயத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்க வேண்டிய இடமாவும் பார்க்குறோம். அதுவும் வந்துட்டு குரு வந்து நார்மலாகவே வந்துட்டு ஒரு நல்ல பிளானட்டுங்க. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப கெடு பலன்களை கொடுக்கறது இல்லை. பட் ஆனாலும் ரிஷப லக்னத்துக்கு வந்துட்டு அவர் ரொம்ப சிறப்புகளை வந்துட்டு கொஞ்சம் லெஸ் தென் 50% தான் நான் கொடுப்பேன். அந்த சிறப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்குறாரு. மற்றபடி உங்களுடைய 10வது வீட்டுக்கு அதிபதி மற்றும் 9வது வீட்டுக்கு அதிபதி வந்து யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதாவது உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு வந்துட்டு முழு முதல் யோகக்காரகன். இவர் யோகத்தை மட்டும்தான் உங்களுக்கு செய்வார். எல்லாரும் வந்து சனியை திட்டுவாங்க, ஆனால் ரிஷப லக்னத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சனி பகவான். இந்த திசையில் வந்துட்டு உங்களுக்கு லக்கும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் மேன்மையும் அதிகரிக்கவே செய்யுது. நீங்கள் 100% டெடிகேட் பண்ணிட்டு வேலை பண்ணும்போது அதற்கான மேன்மைகள் அதிகரிக்கவே செய்யுது. ஆனால் என்னென்னா சனி பகவான் யூஸ்வலாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கொடுக்க மாட்டார். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கொடுப்பாரு. அவர் கொடுக்கறத வந்துட்டு உங்ககிட்ட இருந்து பிடுங்கி போக முடியாத அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் வந்துட்டு இந்த சனி பகவான் கொடுக்கவே செய்கிறாருங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் காணொலி தான் ரிஷப லக்னத்துக்காக. இந்த திசைகள் வரும்போது எந்தெந்த திசை வரும்போது என்ன மாதிரி இருக்கணுன்றது வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ இதுவாக தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு அடுத்த லக்னத்துக்கான விஷயத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.